जनार्तिहन्तु पितृत्वमन्येष्वभिचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरम्। श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीलसुम्मकार्यमणिपादाम्बुदेन्दिरम् दान्तिक्षान्ति दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशटारियोगीन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरशठरिगुणा संयमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषटचित् योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभव इति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानम् सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी नृसिंहषटचित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा। तत्त्वेन यश्चिदजितीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विदेयः। விஷ்ணுபுராணம் 3வது அம்சம் 4வது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த 4வது கீழே இந்த மன்வந்தரங்கள் எத்தனை பேர் மனுக்கள்லாம் இருந்தா அப்படிங்கிறதையெல்லாம் அந்த பிரணவன் தான் கடைசியில் முடிக்கிறச்சே பிரணவன் தான் அந்த பகவத் ஸ்வரூபமா இருக்குங்கிறதையெல்லாம் சொல்லி முடிச்சார். அப்புறம் இந்த வேதத்தை எல்லாம் எப்படி பிரிச்சார், வேதம் எப்படி உண்டாயிற்று, வேதம் எப்படி ஏற்பட்டது, வேதத்தை எப்படி பிரிச்சார். வேதம் உண்டாயிற்றுன்னு சொல்லக்கூடாது. வேதம்ங்கிறதுக்கு ஆரம்பம் கிடையாது. வேதம்ங்கிறது நித்தியமாக இருக்கும். இந்த வேதத்தினுடைய நித்தியத்துவத்தை பத்தி, அதாவது வேதம் ஏன் எப்படி எட்டர்னல் அப்படின்னு சொல்றதுன்னு கேட்டா, அத ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்கார் அந்த தேவதாதிகரணத்துல சொல்ற போது அங்க ஒரு பெரிய ஒரு விசாரம் பண்றா. இது எல்லா சம்பிரதாயஸ்தாலும் ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆதிசங்கர பகவத் பாதம் சரி, இதுவும் சரி, எல்லாருமே தீர்மானமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேதம்ங்கிறது நித்தியமானது. அந்த வேதத்துக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஒரு கல்பகாலம் பிரளயம்னு வந்துடுத்துன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடுறதோ இல்லையோ, அப்போ இந்த வேதமும் அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு கேட்டா, அந்த வேதத்துக்கு ஒரு சாலிட், ஏன்னா வேதம்ங்கிறது எழுதப்பட்டதில்லை. அது வேதம் ஒலி வடிவந்தானே தவிர அதுக்கு ஒளி கிடையாது, அது எழுத்து கிடையாது. அதான் எழுதா கிளவின்னு பேர். அந்த அந்த சப்த ராசி, அந்த சப்தங்கள், அந்த ஒலி அது கேட்டுட்டே இருக்கும். அது எப்படி கேட்கறது, யாரோ சொல்றவா அவா போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அது போனா கூட அந்த பரம்பரை அப்படியே நின்று இருக்கும். அந்த சப்தங்கள், ஏன்னா எழுத்துங்கிறது பின்னால ஏற்பட்டது. சப்தம் முதல்ல வருது, அந்த சப்தத்துக்கு ஒரு ரூபத்தை கொடுக்கறது தான் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது.
இப்போ வேதம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உண்டாச்சுன்னு சொல்றோம். எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருந்தது, என்ன ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. இப்போ ஏதோ பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியிலெல்லாம் பண்ற போது இந்த ரொம்ப இப்போ கிடைச்சிரு ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் எங்க இருக்குன்னு கேட்டா மொஹஞ்சதாரோ ஹாரப்பன்னு சொல்றாங்க. அது கூட என்னமோ ஒரு ரைட்டிங், ஹீரோகிளிஃபிக் ரைட்டிங் என்னமோ எல்லாம் பேர் சொல்றா. ஆனா அந்த எழுத்தெல்லாம் டீசைஃபர் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த எழுத்துக்கு அது மாறிண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துல அது மாறும். அது ஒரு 500 வருஷமோ 1000 வருஷமோ எழுத்து எல்லாமே மாறிண்டே இருக்கும். இப்ப நம்ம பார்க்கலாம், நமக்கு இப்ப இருக்கக்கூடிய, நமக்கு கிடைக்கக்கூடிய எழுத்து முறைகள்ல இப்போ ரொம்ப பிராச்சீனமான எழுத்து முறைங்கிறது கிரந்தம் தான் இப்போ கிடைக்கிறது. ஏன்னா கிரந்தம் சுமாரா ஒரு 1000 வருஷத்துக்கு நமக்கு பழக்கத்துல இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாம் எழுத்து என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஆனா இப்போ ரொம்ப அந்த ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியிலெல்லாம் பண்ண போது இந்த அசோகன் எடிக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அசோகர் காலத்தினுடைய அந்த கல்வெட்டுகள் ஏதோ இருக்கு. அதுவும் எழுத்து நமக்கு தெரியாது. இப்போ எழுத்து தெரிஞ்சவாளும் ரொம்ப குறைஞ்சு போயிட்டான். அந்த எழுத்துக்கெல்லாம் கரோஷ்டி இல்லைன்னா பிராமி அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கு. அந்த கரோஷ்டியோ பிராமியோ இப்போ எழுதி படிக்கிறது யாருக்குமே தெரியாது. அது கொஞ்சம் தெரிஞ்சவா ஏதோ ஒருத்தர் ரெண்டு இருக்கலாம். இந்த எபிகிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை, அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறவா யாரோ அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வேல இருந்தா அது உண்டு. அவளுக்கு அதுவும் நமக்கு போய் தெரிஞ்சுக்க முடியாது. அது கொஞ்சம் சிரமம். அதை வச்சுட்டு ஏதோ சொல்றான். அதுக்கப்புறம் எழுத்து எல்லாம் மாறி கொஞ்சம் கிரந்தாட்சரம் எல்லாம் வந்து இந்த கிரந்தாட்சரத்தினுடைய ஒரு முறை தான் இன்னைக்கு கொஞ்சம் சில பாஷைகள்ல அது கொஞ்சம் இருக்கு. அது இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் நந்திநாகரி அப்படின்னு ஒரு எழுத்து வந்தது. அந்த நந்திநாகரியிலிருந்து வந்தது தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த எழுத்து முறை. அந்த இப்ப இருக்கக்கூடிய நாகர எழுத்து, இந்த சம்ஸ்கிருத தேவநாகரின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அது வந்து தேவநாகரிங்கிறது இப்போ ஒரு 250 வருஷத்துக்குள்ள ஏற்பட்டதுதான். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆக இந்த எழுத்து மூலமாக இந்த வேதம்ங்கிறது என்னைக்குமே இருந்தது கிடையாது. அந்த எந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஒலியை, இந்த ஒலிக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த எழுத்துல நாம பார்க்கணும். அவ்வளவுதான். ஆக அது பாஷை வேற, எழுத்து வேற. அதை முதல்ல டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வேதம் எப்படி இருக்குன்னு அந்த சப்த ராசிங்கிறது நித்தியமாக இருக்கும், எப்போதும் இருக்கும். இப்போ வேதத்தை அத்தியனம் பண்ற போது நம்ம சொல்றோம் விஷயத்தோ ஜேத்வா வாயவஸ்தோன்னு இப்போ அத்தியனம் பண்ணோம்னா இந்த கிரமம் விஷயத்வா ஊர்ஜேத்வா பாயவஸ்தா உபாயவஸ்தா தேவோவஹா சவிதா பிரார்த்தயது, இந்த கிரமம் இருக்கோ இல்லையோ, இந்த கிரமம்ங்கிறது எந்த கல்பத்திலையுமே மாறாது. இதுதான் அதனுடைய நித்தியத்துவத்துக்கு பேர். இந்த வேதத்தினுடைய ஒலி, இந்த ஒலிகளினுடைய வரிசை கிரமம் அப்படிங்கிறது எந்த கல்பத்திலேயும் மாறாமல், எத்தனை யுகங்கள் மாறினாலும், எத்தனை சிருஷ்டிகள்லாம் ஆனாலும், இத அந்தந்த கிருஷ்டியினுடைய ஆரம்பத்துல பகவான் இதை உபதேசம் பண்ணி இந்த எழுத்து மாறாமல் அப்படியே நம்ம உச்சாரம் பண்ணிட்டு வரோம். ஆக மனுஷர்களோ அந்த கிரந்த ஏடுகளோ அழிந்தாலும் கூட இதை சொல்லக்கூடிய அந்த எழுத்து முறைகள், அந்த ஒலி முறைகள் மாறாத இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் வேதத்துக்கு நித்தியத்துவம் அப்படின்னு அத சாஸ்திரங்கள்ல சொல்லுவோம். இப்போ இந்த அத்தியாயத்துல இந்த வேதங்கள்லாம் எப்படி இந்த நாளாக அதை வந்ததுங்கிறத எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரஹா ஆத்யோ வேதஹா சதுஷ்பாதஹா சதசாஹஸ்ர சம்மிதஹா ததோ தசகுணஹ கிருத்ஸ்னஹ யஜ்ஞோ அயம் சர்வ காமதுக். அது சொல்ற, இந்த ஆத்யா சர்காதோ சதுர்முகேன அபிபக்தஹா படிதஹா. வியாக்கியானத்துல எழுதுற, இந்த ஆரம்பத்துல ஒரு சிருஷ்டி ஆரம்பிக்கிறச்சே அந்த, ஏன்னா ஒரு சிருஷ்டியிலேயும் அந்த போகும், அதை மறைஞ்சிருக்கக்கூடிய வேதமானது வெளிப்படுகிறதுன்னு அப்பதான் அதுக்கு வேதத்துக்கு வரும். அப்போ அந்த ஒரு சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயும் இந்த வேதமானது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, இது ஒரு பகவான் அந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணின பரமாத்மாவினிடத்திலிருந்து வருது. அந்த வேதமானது சதுஷ்பாதஹா 4 பாதங்களை உடையதாக இருந்தது. 4 செக்ஷன், அவ்வளவுதான். பாதம் பாதம் அப்படின்னு சொன்னா செக்ஷன் அர்த்தம். 4 பிரிவுகளை,
அத சொல்ற. அந்த சர்க்காதோ சதுர்முகேன நான்முகனால் அவிபக்தா பிரிக்கப்படாமல் அப்படியே இருந்தது. சதுஷ்பாதா நான்கு பாதங்கள், ரிகாதி ரிக் அப்படின்றது இருந்தது. அதுக்கு மேல இந்த நான்கு பாதங்கள் 1000 சாக்கைகளோட இருந்துதான் அந்த வேதமானது. சொல்ற வேதம் ஏகம் சதுஷ்பாதம் அது சொல்ல ததோ கிருஷ்ணஹாயும் சர்வ காமதுகு. எல்லா நம்ம நினைச்ச பலன்கள், என்னென்ன பலன்கள்லாம் ஆசைப்படுறோமோ அந்த பலன்கள்லாம் அதுக்கு உண்டான வழிமுறைகளோ அதையெல்லாம் எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் இந்த வேதத்துல ஸ்பஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த சொல்ற அந்த சதசாஹசிரேதி அனந்த சாகா சமுதாய ரூபா. அந்த அனந்த எல்லையில்லாத கிளைகள், 1000 சாக்கை 1000 சாக்கைன்னு சொல்றதெல்லாம் எதுன்னு கேட்டா ஒரு உபலட்சணம். இன்னும் எத்தனையோ சாக்கைகள்லாம் இருந்தது. அதுல இருந்து ததா அத்திர மத்சுதா, அப்படிப்பட்ட அந்த பிரிக்கப்படாமல் இத்தனையோ சாக்கைகளை உடைய அந்த வேதமானது மத்சுதா வியாசகா, என்னுடைய பிள்ளை அப்படி சொல்றாரு. அவர் சொல்றதுல அவருக்கு மத்சுதா, என் பிள்ளையான வியாசகா அஷ்டாவிம்சதிமே அந்தரே, 28வது அந்த துவாபர யுகத்துல, 28வது துவாபர யுகத்துல அந்த சொல்ற வேதமேகம் சதுஷ்பாதம் சதுர்தா வியபஜத் பிரபு, அந்த ஒரே வேதத்தை நான்காக, சதுர்தான நான்காக வியபஜத் பிரித்தார். அதனாலதான் அவருக்கு வியாசர். வியபஜனம் பண்ணவர்னா பிரித்து தொகுத்தவர். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பேருன்னு சொல்லுவோம். இந்த இந்த இதுல இந்த வேதமானது எப்படின்னு கேட்டா, தஸ்மாத் தசகுணோ யஜ்ஞா பிராவர்த்தாதா, ததகான அதனிடத்திலிருந்து, அந்த வேதத்தினிடத்திலிருந்துதான் 10 குணங்களை உடைய யாகமானது உண்டாயிற்று. அதாவது அந்த அந்த 10 பாகமாக குணம்னா அந்த விபாகம்னு அர்த்தம். 10 விபாகங்களை கொண்ட இந்த ஒரு பிரிவுகள், அந்த 10 விதமான யஜ்ஞங்கள்லாம் உண்டாயிற்று. அது என்னன்னு சொல்றாரு இப்போ வியாக்கியானத்துல சொல்றச்சே, தசகுணோ தசவிதா ச ஏஷா யஜ்ஞா பஞ்சவிதோ அக்னிஹோத்திரம். அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அக்னிஹோத்திரம் பஞ்சவிதான அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், அதுக்கு மேல சாதுர்மாசியம், பசுபந்தம், சோமம். வியாக்கியானத்துல அழகா எங்களாழ்வான் எடுத்து காட்டுற, பஞ்சவிதோ அக்னிஹோத்திரம் தர்ஷபூர்ணமாசோ சாதுர்மாசியானி பசுபந்தா சோமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 5. அதுக்கு மேல தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 யஜ்ஞங்கள். பஞ்சவாயேதே மகாயஜ்ஞாஹா இத்யுபக்ரம்ய தேவயஜ்ஞா பித்ருயஜ்ஞா பூதயஜ்ஞோ மனுஷயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞா இது ஸ்ருதோ வைதானிகா கார்ஹ்யாச்ச தசயஜ்ஞாஹா. இந்த அந்த அக்னி சொல்றது பஞ்சமகாயஜ்ஞம்னு கீதையில் நம்ம நித்தபடி அதை பண்ணணும். பிராமணனா இருக்கிறவன் இந்த பஞ்சமகாயஜ்ஞத்தை பண்ணணும். அதாவது தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷயஜ்ஞம், அப்புறம் பிரம்மயஜ்ஞம் அப்படின்னு இந்த 10 விதமான யஜ்ஞங்கள். ஆக முதல்ல சொன்ன 5, பின்பாடு சொல்லப்பட்ட 5, இது எல்லாம் இந்த பஞ்ச மகாயஜ்ஞங்களும். அதுக்கு மேல சொல்ற திரவியம் தேசா பலம் காலோ ஞானம் கர்மச்ச காரகம் ஸ்ரத்தா அவஸ்தா கிருதி நிஷ்டா ஸ்திரைகுண்யாக சர்வயேவகி இது பாகவதோக்த குணதசகவான். அதுக்கு மேல 10 விதமான யஜ்ஞங்களும் திரவியம், தேசம், பலம், காலம், ஞானம், கர்மா, காரகம், ஸ்ரத்தா, அவஸ்தா, ஆக்ருதி, நிஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்த அங்கங்கள். இந்த 5ல அதுக்கு மேலேயே வரும். 5 அங்கங்களோடையோட இந்த உண்டாயிற்று இந்த வேதமானது. இது சொல்ற
வியாக்கியானத்துல எடுத்து காட்டுறார். திரவியம் தேசா பலம் காலோ ஞானம் கர்மச்ச காரகம் ஸ்ரத்தா அவஸ்தா கிருதி நிஷ்டா ஸ்திரைகுண்யா சர்வையேவஹி தசகபான் வா அத்திர பக்ஷே குணசப்தோ அங்க குணஹா குணஹான்னா அங்கம், அங்கமானது. வேதம், வேதத்தினுடைய அங்கமாக இந்த 10 யஜ்ஞங்களும் இந்த 10 அங்கங்களும் இந்த வேதத்திலிருந்து தோன்றின. இது சர்வகாமதுக்குன்னு சொல்ற. சர்வகாமதுக்குன்னா அனைத்து பலன்களையும், இதை அறிந்தால் எல்லா விதமான பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து காட்டுற. அதுக்கு மேல அவர் சொல்ற, இந்த இப்ப சொல்ற தது அனேனைவ யதாச்ச தேனதே வியஸ்தா வேதவியாசேன தீமதா வேதாஸ்ததா சமஸ்தா சமஸ்தைஹி தைஹி வியஸ்தா வியாசைஹி ததா மயா. அவர் இந்த வேதத்தை எப்படி பிரிச்சாரோ, அந்த இவர் புதுசா பிரிக்கல, அதை சொல்றாருங்க. சொல்ற போது என்ன ஒரு சொல்ற, இதை எப்படி பிரிச்சார் அப்படின்னு கேட்டா, யதா தேன தே வியஸ்தா. இந்த இப்ப இருக்கக்கூடிய வேதவியாசர் இந்த வேதங்களை எல்லாம் எப்படி பிரித்தாரோ, வேதவியாசேன அந்த தீமதா வேதாஹா ததா சமஸ்தைஹி தைஹி வியஸ்தா. இதற்கு முன்பம் இதே மாதிரியான பிரிவு தான் இருந்தது. இந்த மற்ற வேதவியாசர்களும் சொல்ற, வியஸ்தைஹி ததாமயா, என்னாலும் மற்ற வேதவியாசர்களாலும் இவ்வாறே பிரிக்கப்பட்டது. ஒரு கேள்வி வரும், ஏற்கனவே தான் பிரிச்சுட்டாரே, திருப்பி இப்ப மறுபடியும் எதுக்காக பிரிச்சார் அப்படின்னா, முதல்ல இருந்த பிரிவுலாம் அது யுகங்கள் மாறி போயிடுது. இப்ப 28வது யுகத்துல பிரிக்கிறார். இப்ப 28வது யுகம்னா மீதி 27 யுகத்துக்கு முன்னாடி அந்த பிரிவுகள்லாம் மறைஞ்சு போச்சு. அத்தியனம் பண்ணாத காரணத்தினால அந்த பிரிவு யாருக்கும் தெரியலங்கிறதுனால அவர் மறுபடியும் அதை பிரகாசப்படுத்துற. இந்த யுகத்துல என்ன பண்ற, இந்த துவாபர யுகத்துல பிரிச்சு கொடுக்குற. அதுக்கு முன்னாடி இருந்த இதெல்லாம் எத்தனையோ யுகங்கள்லாம் மாறுற காலத்துல இதை அத்தியனம் பண்ணாத காரணத்தினால வேதம் மறைஞ்சு போறது. எப்பவுமே ஒரு வித்யை, ஒரு ஞானம், நம்ம படிச்ச படிப்பு இருக்குன்னு வச்சுப்போம். நாம படிச்ச படிப்புங்கிறத அதை அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருந்தாதான் அந்த ஞானம் மறக்காமல் அது நமக்கு உபயோகத்துக்கும் இருக்கும். சரி, ஏதோ படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறந்து போயிட்டா, அதை திருப்பி அபியாசம் பண்ணாத போனால் அந்த ஞானமானது, அந்த வித்யானது மறைஞ்சு போகும், நம்ம விட்டு போயிடும். அதாவது என்ன, நம்ம பிராக்டிஸ் பண்ணல, அபியாசம் பண்ணாததுனால போயிடும். இதான் ஒரு வேடிக்கையா ஒரு ஸ்லோகம் சொல்லலாம், அனபியாசே விஷம் சாஸ்திரம் அஜீர்ணே போஜனம் விஷம்னு சொல்லுவோம். இப்ப சாஸ்திரமோ ஒரு படிப்போ ஒரு ஞானமோ இருந்தா அதை திருப்பி படிக்காத போனா அப்புறம் புஸ்தகம் புரியாது, படிச்சாலும் புரியாது. எவ்வளவுதான் பண்ணா ஐயோ அன்னைக்கு படிக்காத விட்டுட்டோமே. நம்ம நிறைய பேர் பண்ற தப்பெல்லாம் என்ன பண்றோம்னு கேட்டா, ஏதோ படிக்கிறோம், படிச்சதை திருப்பி ஆலோசனம் பண்ணணும். படிச்ச விஷயத்த மறுபடியும் அதுவும் முக்கியமா சாஸ்திர விஷயங்கள்லாம் ஒரு தரம் படிச்சாலே புரியாது, பல தரம் படிச்சாலே புரியாது. அது வேற விஷயம். மந்தமதிகளா இருந்தா சாதாரணமா அதை முதல் ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொன்னா அந்த சாஸ்திரத்தினுடைய இருக்கக்கூடிய பதங்களோ இதுவோ நமக்கு பிடிபடாது, புரியாது. ஆகையினால அதை என்ன பண்ணணும், திருப்பி 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 அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தால்தான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். மேதைகளா இருந்தா அது சட்டுன்னு புரியும். அது மாதிரி சாஸ்திரக்காரெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ இதுகள் அத்தியனம் பண்ணாத காரணத்தினால வேதங்கள்லாம் போயிட்டு. அதான் இங்க சொல்றார், வேதாஸ்ததா சமஸ்தைஹி வியஸ்தா வியாசைஹி ததா மயா ததானேனைவ வேதானாம் சாகாபேதான் த்விஜோத்தமா. இப்போ அதே கிரமம் தான், முன்னாடி என்ன கிரமத்துல இருந்ததோ அதே கிரமத்துல தான் இப்போதும் பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இந்த சாக்கைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வித்தியாசம் இருக்கும். சொல்ற, அனேனைவ வேதானாம் சாகாபேதான் த்விஜோத்தமம் சதுர்யுகேஷு ரச்சிதான் சமஸ்தேஷு அவதாரய. ஆகையினால எத்தனை சதுர்யுகங்கள் இருந்தாலும் இதே சாக்கைகளோட கூடின வேதம்தான் நமக்கு ஓதப்படுகிறது. சதுர்யுகேஷு ரச்சிதான் சமஸ்தேஷு அவதாரி, எல்லா இடத்துலையும் இதேன்றதை தெரிஞ்சுக்கணும். அத கிருஷ்ண துவைபாயனம்
இத சொன்னார். இப்போ இந்த மாதிரி வேதத்தை புரிஞ்சுண்டு பிரிக்கிறதுங்கிறது அது எவ்வளவு, ஏன்னா நம்ம சொல்றது ஈஸி, என்ன இவ்வளவு கஷ்டமான ஒண்ணு, ரொம்ப ஈஸி தானே பிரிக்கிறது அப்படின்னா, அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சுலபமா அது பிரிக்க முடியாது. அதை படிச்சு, ஏன்னா நம்ம தெரியும், ஒரு வேதத்தை அத்தியனம் பண்றதுங்கிறது எவ்வளவு சிரமங்கிறது இந்த நாள்ல நாம பாக்குறோம். அது 8 வயசுலயோ 7 வயசுலயோ உபநயனம் பண்ணி அவனை கனாந்தம் அத்தியனம் பண்ண வைக்கிறதுன்னு சொன்னா ஒரு 20 வருஷம் ஆயிடும். 15லேருந்து 20 வருஷம் ஈஸியா ஆகும். அப்படிப்பட்ட வேதத்தை ஒரு சாக்கையினுடைய வேதத்தை படிக்கிறதுக்கே இவ்வளவு காலம்னா, எல்லா வேதத்தினுடைய சாக்கையும் நன்கு தெரிந்து கொண்டு அதுகளை அவ்வாறே பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். அதனால பராசரர் தன்னுடைய பிள்ளைய பத்தி சொல்ற, கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும். இந்த கிருஷ்ணத்வைபாயனம், இந்த வியாசர் யாருன்னு கேட்டா கிருஷ்ணத்வைபாயனர். அது தெரிந்துகோ, சாட்சாத் நாராயணனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர். அவர் ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாக தோன்றுகிறவர். அவர்தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை, ஏன்னா பகவானுடைய அம்சம் கலந்திருந்தாதான் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ண முடியும். சொல்றார், வியாசம் நாராயணம் வித்தி பிரபும் நாராயணம். அந்த வியாசரை சாட்சாத் அந்த பரமாத்மாவான நாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த பகவானுடைய சக்திங்கிறது இவருடைய திருமேனியில ஆவிர்வவிச்சு அந்த ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் பண்ணினார்னு அர்த்தம். நமக்கு மனுஷனுடைய ஒரு புத்திக்கு எட்டினா மாதிரி இதை பண்றதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியம், புரியாது. ஏன்னா இவ்வளோ சாக்கைகள், 1000 சாக்கைகள் இருக்கு, அனந்தமாக இருக்கக்கூடிய இந்த சாக்கைகளை எல்லாம் நாம படிச்சு புரிஞ்சுட்டுன்னா மனுஷனுடைய ஆயுசோ இல்ல ஒரு ஒரு போராது, ஒரு ஹியூமன் ஸ்பேன் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அப்ப இவ்வளோலாம் பண்ணார்னா அவர் யாராக இருக்க முடியும்? சாட்சாத் பிரபும் நாராயணம் வித்தி. அவன் சாட்சாத் நாராயணனுடைய அம்சமாகவே அறிந்து கொள்ளுவீர், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி அவர் அந்த மாதிரி இருந்தாதான் இதை பிரிக்க முடியும், மகாபாரதத்தை எல்லாம் எழுத முடியும். மகாபாரதம் எழுதுறதுங்கிறது என்ன சொல்ற, கோஹி அந்யஹா புவி மைத்ரேய. இந்த பூலோகத்துல வேற யார் இருக்கா அவரை விட்டா? ஏன்னா மகாபாரத கிருத் பவே, இந்த மாதிரி ஒரு மகாபாரதத்தை செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியமானவர் வேற யாரா இருக்க முடியும்? சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாகவே தோன்றினார். அவதாரம்னா அந்த திருமேனியில பகவானுடைய சக்திங்கிறது ஆவிர்வவிக்கிறதுக்கு அந்த அவதாரம்னு சொல்றோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கோஹ்யன், இது இந்த வியாசருடைய தியான ஸ்லோகமாக பாகவதத்திலையும் சேவிப்போம். இந்த கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவே. அவரை தவிர வேறு யார் பண்ண முடியும்? தேன வியஸ்தா யதா வேதா மத் புத்திரேண மகாத்மனா வாபரேஹி யத்ர மைத்ரேய தன்மே ஸ்ருணு யதா ததம். அப்போ சொல்ற தேன, அப்போ அந்த கிருஷ்ணத்வைபாயனரால் அப்படின்றத சொல்ற. தேன வேதாக யதாவியஸ்தா, வேதங்கள் எவ்வாறு பட்டன, அது யாரு? மகாத்மனா மத் புத்திரேன. அப்பா பிள்ளைக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற, மத் புத்திரேன என்னுடைய பிள்ளை, மத் புத்திரேன தீமதா மகாத்மனா மகாமேதை அப்படின்னு அப்பா கொண்டாடுற அளவுக்கு அவனுக்கு ஒரு பெருமை வேறு. ஏன் அந்த ஒரு திருக்குறள் சொல்லுவோமே, இவன் பெற்றெடுத்த எண்ணோற்றான்களோ என்னும் சொல், அது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிள்ளைக்கு என்னான்னு கேட்டா, இவனை பெற்றுக்கிறதுக்கு, இவனை பிள்ளையா பெக்கிறதுக்கு அவர் எப்பேற்பட்ட தபஸ் பண்ணி இருக்காரோன்னு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு காரியங்களை எல்லாம் பண்ணக்கூடியவர். அப்போ இவரே சொல்ற தன் பிள்ளைய பத்தி, மகாத்மனா மத்புத்திரேன துவாபரேஹி அத்திர மைத்ரேய தன்மே ஸ்ருணு யதா ததம். இந்த துவாபர யுகத்துலதான் இதை பிரிச்ச, ஏன்னா 28வது துவாபர யுகத்துலதான் சொன்ன அந்த வேதத்தை எப்படி பிரிச்சாருன்றத நான் உனக்கு சொல்றேன். பிரம்மணா சோதிதா வியாசா வேதான் வியஸ்தும் பிரச்சக்ரமே அத சிஷ்யான் ச ஜக்ராஹ சதுரோ
வேத பாரகான். அவர் அந்த சிருஷ்டியில, இந்த துவாபர யுகத்தின சிருஷ்டியில இந்த வேதங்களை எல்லாம் பிரிக்கணும், அது சரியா அது கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ அகடமிக்கலா இருக்கிறதுனால சொல்றேன். இப்போ அகடமிக்ஸ்ல இருக்கோம், ஒரு ஸ்கூலோ காலேஜோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற போது ஒரு நமக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருவா. என்ன சப்ஜெக்டோ, சயின்ஸோ காமர்ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருந்தா அதை அவர் யார் அதுக்கு சீஃபோ சிலபஸை ஃப்ரேம் பண்ணுங்கோ, சிலபஸை கொடுங்கோன்னு சொல்லிவிடுவோம். அது மாதிரி அது பெரிய வேதம், வேதத்தை கொடுத்து இந்தாங்க சிலபஸ் எல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க, இதெல்லாம் பிரிச்சு. ஏன்னா அப்படியே கொடுக்க முடியாது. சிலபஸ்லாம் ஃப்ரேம் பண்ற போது என்னென்ன போர்ஷன் இந்த மாதிரிங்கிறதையெல்லாம் நம்ம பிரிச்சு கொடுத்தாதான் வித்தியார்த்திகளுக்கு ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் சுலபமாக புரியும். ஏதோ இருக்குன்னா அதை சரியா பிரிச்சு எப்படி அந்த மெத்தடெல்லாம் சொல்லணும். இப்போ பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, வேதத்துல சிருஷ்டி காலத்துல ஆரம்பத்துல பண்ணிட்டார். பிரம்மனா சோதிதா, பிரம்மாவினால் கட்டளையிடப்பட்ட வியாசகா வேதான் வியஸ்தும் பிரச்சக்கிரமே. அதாவது அந்த வேதங்களை பிரிப்பதற்கு ஆரம்பித்தார். அத சிஷ்யான்ச ஜக்ராக சதுரோ வேத பாரகா. அதாவது நல்ல தன்னுடைய கெட்டிக்காரனா இருக்கக்கூடிய 4 ஸ்டூடெண்ட். ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கணும்னா அதுக்கு தகுந்த மனுஷர்கள், அந்த திறமையை உடையவர்களோட தான் அந்த காரியத்தை அந்த காரியத்தை பண்ண தெரிஞ்சவாறு தான் அந்த காரியத்தை பண்ணணும். வெறுமை ஒண்ணுமே இல்லாத ஒருத்தரை கூட நீ பாருன்னா அது எப்படி அந்த காரியத்தை பண்ண முடியும்? அதனால பிரம்மா என்ன பண்ண, ஒரு சிஷ்யர்களை எல்லாம் கூட்டு சதுரோ வேத பாரகான், அந்த 4 சிஷ்யர்களை எல்லாம் செலக்ட் பண்ணின. டேய், நீங்கள்லாம் இந்த 4 பேர் தான் இந்த காரியத்தை பண்றதுக்கு சரியான ஆள் அப்படின்னு எடுத்தார். ரிக்வேத பாட்டகம் பைலம் ஜக்ராஹ சமஹா முனி வைஷம்பாயன நாமானம் யஜுர்வேதஸ்ய ச அக்ரஹீ. அதுல இந்த ரிக்வேதத்துக்கு பைலர் அப்படிங்கிற ரிஷியையும், யஜுர்வேதத்துக்கு வைஷம்பாயனரையும், சாமவேதத்துக்கு ஜெய்மினிம் சாமவேதஸ்ய ததைவ அதர்வ வேதவிது. அப்போ ஜெய்மினி மகர்ஷி அந்த சாமசாகைக்கும், அதர்வ வேதத்துக்கு சுமந்தூன்னு, சுமந்துஸ்தஸ்ய சிஷ்யா அபூத் வேதவியாசஸ்ய தீமதா. இதெல்லாம் 4 பேர். இந்த 4 பேருக்கும் இந்த 4 வேதங்களை கொடுத்தார். அதாவது முதல்ல பைலருக்கு ரிக்வேதத்தையும், வைஷம்பாயனருக்கு யஜுர்வேதத்தையும், ஜெய்மினி கிட்ட சாமவேதத்தையும், அந்த சுமந்து அப்படிங்கிற சிஷ்யர்கள் மூலமாக இந்த அதர்வ வேதத்துக்கும் பிரவர்த்தக்களாக ஏற்படுத்தி இதையெல்லாம் கொடுத்தார். சொல்லிட்டு ரோமஹர்ஷண நாமானம் மகாபுத்திம் மகாமுனி சூதம் ஜக்ராஹ சிஷ்யம் ச இதிஹாச புராணையோ. இவர்களையெல்லாம் தவிர்த்து சூதர், சூதர்ன்றது அது ஒரு கிளாசிபிகேஷன் மனுஷால. அவர் கூடிய ரோமஹர்ஷணர்ங்கிற கெட்டிகாரர். மகாபுத்திம் ரோமஹர்ஷண நாமானம், மகாமேதை மகாபுத்திமானாக இருக்கக்கூடிய ரோமஹர்ஷணர் என்கிற பெயரை உடையவரிடத்தில் சிஷ்யம், தன்னுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய இதிஹாச புராணையோ, இதிஹாச புராணங்களை எல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் மூலமாக இதையெல்லாம் பரவச் செய்யணும்னு ஆரம்பித்தார். ரோம மகாபுத்திம் சியா ஏக ஆசீத் யஜுர்வேதா தம் சதுர்தா வியகல்பயத் சாதுர்ஹோத்திரம் அபூத் தஸ்மின் ஸ்தேன யஜ்ஞம் அதா அகரோ. இப்போ முதல்ல அந்த யஜுர்வேதம் ஒன்னாதான் இருந்தது. இப்ப இருக்கா மாதிரி சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்லாம் இல்லை. ஆரம்ப காலத்துல இருக்கிற போது அந்த யஜுர்வேதம் ஏக ஆசீத் யஜுர்வேதா, அந்த யஜுர்வேதமானது ஒன்றாகவே இருந்தது. அத சொல்ற சதுர்தா வியகல்பயத். அந்த யஜுர்வேதத்தை 4ஆ பிரிச்சார். முதல்ல அந்த 4ஆ பிரிச்சு அதுல ஒருத்தருக்கும் சாதுர்ஹோத்திரம் அபூத் தஸ்மின் ஸ்தேன யஜ்ஞம் அதா அகரோ. அதுல இந்த முதல்ல அந்த யஜுர்வேதத்தை பிரிச்சு அந்த யாகம் பண்றச்சே 4 பேர் இருப்பான். அதாவது அத்வரியு
உத்தாதா, ஹோதா, பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வகையான ரித்திக்குகள். இந்த ஹோமத்தை அத சொல்றாரு அந்த வியாக்கியானத்துல எங்களாழ்வான் இது யஜுர்வேதேஹி அத்வர்ய கிரியா பாகுல்யாது யஜன சாதனத்வாது யஜு பிராச்சுர்யாது சர்வேபி வேதோ யஜுஹு இத்யுக்தம். வியாக்கியானத்துல சொல்ற போது இந்த யஜுர்வேதத்துல அத்வர்யுவனுடைய கிரியைகள் ஆக்சுவலா அது இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சாக்ரிஃபைஸ், யாகத்தை எப்படி பண்றதுங்கிறதுனுடைய விஸ்தாரங்கள் எல்லாம் யஜுர்வேதத்துல இருக்கு. அதுல சொல்ற யஜுர்வேதம் சதுர்தா வியகல்பயத்துன்னு சொல்லி சாதுர்ஹோத்திரம் அபூத் தஸ்மின் ஸ்தேன யஜ்ஞம் அதா அகாரோ. அதுல ஒரு அந்த ரித்விக்குகளுடைய அதாவது இந்த பிரீஸ்ட்னு சொல்றோமே, அந்த ரித்திக்குகளுடைய காரியமாக இருக்க யாகத்துக்கு அந்த வேதத்தையே அந்த 4ஆ பிரிச்சு அவ மூலமாக இந்த வேதத்தை எல்லாம் இந்த காரியங்களை எல்லாம் நடத்தினார்னு சொல்ற. இத அடுத்துல சொல்றார் ஆத்வர்யவம் யஜுபிஹி தம் ரிக்பிஹி ஹௌத்ரம் ததா முனிஹி ஔத்காத்ரம் சாமம் சாமபிச்சக்ரே பிரம்மத்தம் சாப்யதர்வபிஹி. அதுல இந்த வியாசர் பிரிக்கிற போது ஒண்ணு கொடுத்த ஆத்வர்யவம் யஜுபிஹி தம் ரிக்பிஹி ஹௌத்ரம் ததா முனி. இந்த யஜுர்வேதத்தினால அத்வர்யவனுடைய ஒரு காரியம் நான் சொல்ற யஜுபிஹீத்தம் ஆத்வர்யவம். அத்வர்யு அப்படிங்கிற புரோஹிதர் இடத்துல அந்த ஒரு பண்ண ஔத்காத்ரம் சமபிச்சக்ரே பிரம்மத்துவம் சாப்பி அதர்வபிஹி. சரி, அதர்வ வேதத்தினால ஒரு பிரம்மாவனுடைய காரியம், அதர்வ வேதத்தை சொல்லக்கூடிய பிரம்மா, அதுல என்னன்னு கேட்ட சாமபிஹி சக்கரே பிரம்மத்துவம். அந்த ஆத்வர்யவம் ஔத்காதம் சாமபிஹி சக்கரே அப்படின்னு போடுற அந்த ஒரு ஒரு சமஸ்த வேகங்கள் சகா அந்த வியாசரானவர் ரிச்ச உத்ருத்திய ரிக்வேதம் கிருத்தவான் முனி. ஏன்னா முதல்ல சொல்லிட்டோம், இந்த வேதம்ங்கிறது ஒன்னா இருந்தது, 1000 சாக்கைகளோடு கூடினதாக இருந்ததுன்னு சொன்னாரு. அதை இப்போ விஸ்தாரமாக சொல்ல போற. அந்த ஒரு ஒரு பெரிய வேதத்திலிருந்து சில ரிச்சகான்றது ரிக் அப்படிங்கிற பதத்தினுடைய ப்ளூரல் ஃபார்ம். ரிக் ரிச்சௌ ரிச்சகான்னு சப்தம் வரும். ரிச்சகான்னா இந்த ரிக் அப்படின்னு பேரு. இந்த ரிக் ததா சகான்னா அந்த வேதவியாசரானவர் ரிச்சகா உத்ருத்திய அந்த அகண்டமாக இருந்த அந்த வேதத்திலிருந்து ரிக்குகளை எல்லாம் தனியாக பிரித்து ரிக்வேதம் கிருத்தவான் முனி. அதை ரிக்வேதமாக அதை செய்தார். அந்த அந்த வியாக்கியானத்தில் எழுதுறச்சே விஸ்தாரமாக எழுதுறார். ஏததேவ பிரபஞ்சயதி ஆத்வர்யம் பிரம்மத்துவம் ச அதர்வபிஹி இது. அத்திர அபிசப்தேன த்ரயி சமுச்சீயதே. பிரம்மத்வ சப்தேன பிரம்மார்த்விஜ்யம் ஆர்த்விஜ்யம் புரோஹித கிருத்தியம் ச உச்யதே. நமோ பிரம்மண இதி சிஷ்யகிருதோ பிரம்மணே நமஸ்கரோதி இது ஸ்ருதே. புரோஹிதஸ்ய பிரம்மசப்த வாச்சியத்வாத் அயமர்த்தः இது பிராமணாத் யஜ்ஞம் வியாக்கியா. சரி, அது போடும். இப்போ இந்த ஒரு ஒரு இந்த அத்வர்யம் இந்த அந்த பெரிய வேதத்திலிருந்து ரிக்குகளை எல்லாம் பிரிச்சு அதுக்கு ரிக்வேதம் அப்படின்னும், அப்புறம் யஜுசுக்களை எல்லாம் பிரிச்சு சொல்ற
யஜூம்ஷிச்ச யஜுர்வேதம் சாமவேதம் ச சாமதி. அந்த அந்த யஜுர்வேதம், அந்த யஜுஸ்னா யாக கிரியை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்திரங்கள்னு அர்த்தம். அதை சொல்றச்சு அந்த வியாக்கியானதாக சொல்லியிருக்காரான்னு பார்க்குறேன், சரியில்லை. யஜ்ஞம் வியாக்கியாஸ்யா திருபிகி வேதே அது சொல்லல. ஸோ யாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தனியாக எடுத்து அதுக்கு யஜுர்வேதம் அப்படின்னா சாமங்கள்னா ஒரு கான விசேஷம், அதையெல்லாம் பிரிச்சு சாமவேதம் அப்படின்னு த்ரைன்னு பேரு. வேதத்துக்கு என்னன்னு பேருன்னா த்ரைன்னு பேரு. சொல்ல சாமவேதஞ்ச சாமபிஹி ராஜ்ஞாஞ்ச அதர்வவேதேன சர்வகர்மாணி ச பிரபு காரயாமாச மைத்ரேய பிரம்மத்துவம் ச யதாஸ்திதி. அதுக்கப்புறம் சொல்ற இந்த அரசர்களுக்கு ராஜாக்களுக்கு ரொம்ப அவசியமாக பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் அழகா எழுதுற. ராஜ்ஞாஞ்ச அதர்வவேதேன சர்வகர்மாணிச்ச பிரபு. அந்த ராஜாக்களுக்கு அரசர்களுக்கு வேண்டியமாக இருக்கக்கூடிய அந்த பாகத்தை எல்லாம் பிரிச்சு, அதே மாதிரி புரோகிதர்களுக்கு வேண்டிய காரியம் பிரிச்சு அதுக்கு அதர்வண வேதம் அப்படின்னு பண்ணது. அப்போ காரயாமாச மைத்ரேய பிரம்மத்துவம் ச யதா விதி. பிரம்மசப்தம்ங்கிறது வேதம். அதே மாதிரி இந்த வேதத்தை பாகத்தை 4ஆக பிரித்து ஒரு பெரிய விருட்சம் மாதிரி பண்ண. சோ அயம் ஏகா மகாவேத தருஹு தேன பிருதக்ருதா சதுர்தா அத ததோ ஜாதம் வேத பாதப கானனம். வேத பாதப கானனம்னு பாருங்க. வேதங்களுமாகிற விருட்சங்கள் பெரிய காடா இந்த மாதிரி அவர் எப்போ பிரிச்சு தொகுத்து எல்லாத்தையும் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட அந்த வேதமானது ஒரு பெரும் காடாக ஆயிற்று. வேத ரூபங்கள் நிறைஞ்ச எத்தனையோ சாக்கைகள் இருக்கோ இல்லையோ, அத்தனை சாக்கைகள் இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு வேதம்ங்கிறது ஒரு பெரிய காடாக தழைத்து ஓங்கியதுன்னு அர்த்தம். அப்போ சோ அயம் ஏகா மகாவேத தரு தேன பிருதக்ருதா சதுர்தா அத ததோ ஜாதம் வேத பாதப ஒன்றாக இருந்த அந்த வேதத்தை எல்லாம் இப்போ இது இருந்தது. அந்த ஒன்னா இருந்த வேதமானது 4ஆ பிரிஞ்சு அந்த ஒன்னொன்னும் பலவிதமான சாக்கைகளை உடையதா, பல கிளைகளா. அந்த விருட்சம்ங்கிறது எப்படி பல கிளைகளை உடையதாக ஆகுமோ அதே மாதிரி இந்த வேதமானது பலவித கிளைகளை உடையதாக ஆயிற்று. விபேத பிரதமம் விப்ர பைலோ ரிக்வேத பாதபம் இந்திர பிரமிதையே பிராதா வாஷ்கலாய சம்ஹிதே. அதுக்கப்புறம் அவர் அந்த பைலர் அப்படின்ற மகர்ஷிக்கு ரிக்வேதத்தினுடைய அதை 2 பாகமாக பண்ணி அதுல ஒரு பாகத்தை இந்திர பிரமிதிங்கிறவருக்கும் இன்னொரு பாகத்தை பௌஷ்கலர்னு சொல்லக்கூடியவருக்கும் உபதேசித்தார். இந்த பைலர் பண்ணக்கூடிய சொல்ற விபேத பிரதமம் விப்ர பைலஹா. பைலஹா விபேத, பைலரானவர் இதை இவ்வாறு பிரித்தார். பிரதமம் ரிக்வேதமாகிற கிளை இந்திர பிரமிதையே பிராதாத் பாஷ்கலாயச்ச சம்ஹிதே. அவர் அந்த ஒரு பாகத்தை இந்த ஒரு பைலருக்கும் இன்னொரு பாகத்தை இந்திர பிரமதி அப்படிங்கிறதையும் பாஷ்கர் அப்படிங்கிறதுக்கும் இது மாதிரி பிரிச்சு கொடுத்தார். யதாந்தி விபேத பிரதமம் விப்ர பைலோ ரிக்வேத சதுர்தா சஹா விபேத அத பாஷ்கலோபி ச சம்ஹிதாம் போதாதிபியः ததௌ தாஷ்ச சிஷ்யேபியஸ்ஸ மகா முனிஹி. அவ்வாறு ஒரு அந்த பௌஷ்கலர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்றாரு மேல. விபேத அந்த சதுர்தா சஹானா அந்த பௌஷ்கலர்ன்றவர் அதை 4ஆ பிரிச்சா. பாஷ்கலோபி ச சம்ஹிதம், அதுக்கு என்ன பாஷ்கலர் அப்படிங்கிற அந்த சாக்கை
அத சதுர்தா அத ததோ ஜாத்தம் வேத பாதப கானனம். அது இந்திர பிரமிதையே பிராதா சதுர்தாச விவேதாத போதாதிபியா ததோ தாஷ்ட சிஷ்யேபியா ச மகாமுனி. அந்த பௌஷ்கலரிடத்திலிருந்து நானாக பிரிஞ்சு அந்த பலவிதமாக பிரிந்தது. அது போத்தியர் அப்படிங்கிறவர் அவருடைய எப்படி இந்த அந்த வேதமானது மேல மேல பரவுறது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த எல்லாத்தையும் ஒரு சாக்கைகளை எல்லாம் அந்த பௌஷ்கரர் அவளுடைய சிஷ்யாள்னு சொல்லக்கூடிய போத்தியர், அக்னிமாடகன், யாஜ்ஞவல்கர், அப்புறம் பராசரர் அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் அதை பிரிச்சார். அவர் சதுர்தாச விவேதாத பாஷ்கலேபி சம்ஹிதான் போதாதிபியா ததோ தாஸ்ச ஷைட்யேபிய சமஹாமுனி. போத்யா அக்னிமாடகோ தத்வத்யா தத்வத் யாஜ்ஞவல்க்ய பராசரோ பிரதிசாகாஸ்து சாகாயாக தஸ்யாஸ்தே ஜக்ருஹு முனே. இவா எல்லாரும் அவா மேல மேல அவளுடைய சிஷ்ய பரம்பரைக்கு பெருசா வரும். என்ன தெரியறதுன்னா ஒரு நாலெட்ஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி லோகத்துல பரவ முடியும், எப்படி ஸ்ப்ரெட் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றான். இது இந்த மெத்தடுங்கிறது இன்னைக்கும் இதுதான் சரியான வழியாக இருக்கும். நாம் படிக்கிறச்சே என்ன பண்றோம்னு கேட்டா அதை சரியான व्यक्திக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் மூலமாக அது இன்னும் பிரச்சாரத்துக்கு வருதுங்கிறது தான் அந்த மெத்தடு சரியா இருக்கும். நாம் இப்போ மாடர்ன் எஜுகேஷன் என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்லயே இருக்கு. அது இன்னும் நடைமுறைக்கு வரதா முடியுமான்னு தெரியல. அப்போ சொல்ற போத்யா அக்னிமாடகோ தத்வத் யாஜ்ஞவல்க்ய பராசரோ பிரதிசாகாஸ்து சாகாயாக தஸ்யாஸ்தே ஜக்ருஹு முனே. இந்திர பிரமிதி ஏகாந்து சம்ஹிதாம் ஸ்வசுதம் ததஹ மாண்டுக்கேயம் மகாத்மானம் மைத்ரேய அத்தியாபயத் ததா. அவர் இந்த இந்திர பிரமிதி என்ன பண்ணவர், அவர் தெரிஞ்சின்ற இந்த ரிக்வேதத்தை தன் பிள்ளையாகிற மாண்டூக்கியருக்கு சொல்லி கொடுத்தார். அந்த சிஷ்யனுக்கு அவர் சிஷ்யர் அப்படின்னு இந்த ரிக்ஷாக்கையானது இந்த பல வகையில மேல மேல இட் வாஸ் ஹேண்டட் டவுன் ஃப்ரம் டைம் இம்மோரியல்லாம் எப்போ தெரியாது ஆரம்பிச்சு இதை சொல்லிண்டே வரக்கூடியதுதான்னு அர்த்தம் ஏற்படுது. இதுக்கு மேல அந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிஷ்ய பரம்பரையில தான் ஒரு சாகல்யர் சொல்ற தஸ்ய சிஷ்ய பிரசிஷ்யேபியா புத்திர சிஷ்ய கிரமாத்யயோ வேதமித்ரஸ்து சாகல்யா சம்ஹிதாம் தாம் அதீதவான். இப்போ இந்த இந்திர பிரமிதி அந்த மாண்டூக்கியர்னு மேல வந்து இது ஒரு சாகல்யர் அப்படின்ற ஒரு மகர்ஷிக்கு இந்த வேத பாகமானது இதை கிடைக்கப்பெற்றது. சாகல்ய மகர்ஷிக்கு போய் அவர் என்ன பண்றான்னு சொல்றார், வேதமித்ரஸ்து சாகல்யா சம்ஹிதாம் தாம் அதீதவான் சகார சம்ஹிதாக பஞ்சசிஷ்யேபியா பிரததௌச்சதாக. அந்த சாகல்யர் என்ன பண்ண, தான் ஓதின தான் தெரிந்து கொண்ட வேத பாகத்தை 5ஆக பிரித்து 5 சிஷ்யாளுக்கும் சொன்னார். அந்த ஒரு சாகையத்திலிருந்து சொன்னார். தஸ்ய சிஷ்யாஸ்து ஏ பஞ்ச தேஷாம் நாமானி. அந்த ரிக்வேதத்தினுடைய சாகையை தெரிஞ்சின்ற அந்த 5 சிஷ்யர்களுடைய பெயரே சொல்லு. முத்கலா கோமுகச்சைவ வாத்ஸ்யா ஷாலியா ஏவச்ச. முத்கலர், கோமுகர், வாத்ஸ்யல், ஷாலியர், ஷாரீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பேர்கள். இவா எல்லாருமே எப்படின்னு கேட்டா ஷைஷிரஹா பஞ்சமஹாச்ச ஆசீன் மைத்ரேய சுமகாபதி. அவர் இந்த ஒரு இது எல்லாருமே மகா மேதாவிகள். என்ன வியாக்கியானம் தம் தம் இந்திர பிரமிதி சம்ஹிதான் சாகல்யா பஞ்சதா கிருத்வா முத்கலாதிபியா அதாத் சம்ஹிதா தாமேவ சாகல்யா சப்ரம்மச்சாரி சாகபூர்ணம் ஸ்திருதா கிருத்வா
क्रौञ्चादिभ्यो अदात् वेदशब्द निर्वचन रूपं निरुक्ताख्यं वेदांगं च कृत्वा நிருத்தாக்கியாயா அதாத். இப்போ சொல்ற இவா எல்லாரும் இந்த முத்கலர், அப்புறம் கோமுகர், வாத்ஸ்யர், ஷாலியர், அப்புறம் ஷாரியர், இவாளுக்கெல்லாம் இந்த வேத பாகத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்தா எல்லாரும் மகாமேதைகளாக இருக்கக்கூடியவர்கள். இதுல இன்னொரு சிஷ்யர் யாரு அப்படின்னு சொல்ல வர்றார். இந்த தஸ்ய சிஷ்யேஷ சைஸ்ரா சம்ஹிதா திருதயம் சக்கரே சாகபூர்ணஸ்ததே நிருக்தம் அகரோத் தத் சதுர்த்தம் முனிசத்தமா. இவர் இந்த இன்னொரு சிஷ்யர் இந்த இந்திர பிரமிதியின் இடத்துலையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய இத அந்த சம்ஹிதையே மூணு பாகமாக பிரிச்சு அதுக்கு மேல நிருத்தம் அப்படின்னு அந்த வேதா அங்கத்தையும் பண்ணினார். இந்த வேதாங்கத்தை பண்ணினவா ரிஷிகள் தான். அதுக்கு வியாக்கியானங்கள், ஏன்னா வேத நிருத்தம்ங்கிறது வேதத்தினுடைய விசேஷமான பாகங்களுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடியது அந்த நிருத்தம். அதை எட்டிமாலஜின்னு சொல்றோம். அதுதான் இவர் என்ன பண்ணார், அந்த ஒரு நிருத்தம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தையும் பண்ணினார். அதுல அந்த சம்ஹிதைய பார்த்தா சொல்ற கிரௌஞ்சோ வைத்தாளிகா தத்வத் பலாகஷ்ச மகாமுனிஹி நிருக்தஷ்ச சதுர்த்தோ அபூத் வேதாங்க பாரகா. அத சொல்ற எப்படி என்னென்ன பெயர்கள் அப்படின்னு சொல்ற. இந்த இவா எல்லாருமே இந்த சாக்கைகளினுடைய அங்கங்கள் வேதாங்கங்களை எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டவர்கள். ரிஷிகள்லாம் பண்ற போது அந்த நிருக்தத்தை படிச்சா தெரியும். நிருக்தத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், ஒன்னொன்னுக்கும் அந்த பெயர் எப்படி வந்தது, ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கும். வேதிக் கிராமர் அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த நிருக்தத்தை தெரியும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நிருக்தம்ங்கிறது அந்த ஒரு வேர்ட் அண்ட் இட்ஸ் சென்ஸ், சொல்லுக்கும் பொருளுக்கும் உண்டான ஒரு சம்பந்தம், ஏன் இந்த சப்தத்தினால இந்த பொருள் கிடைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் அனாலிட்டிக்கலா சொல்லி அந்த வேர்டுக்கெல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு தான் நிருக்தம்னு பேர். அப்படிப்பட்ட நிருக்தத்தோட அந்த வேதத்தை எல்லாம் நன்றாக அறிந்தவர்கள். இந்த மாதிரி பிரதிஷாகாபியா ஹி அனுஷாகா த்விஜோத்தம பாஷ்கலிச்ச அபராக திஸ்ர சம்ஹிதாக கிருத்தவான் விதா. இந்த மாதிரி ரிக்வேதத்திலிருந்து பல சாக்கைகள், அதாவது சிஷ்யனிடத்திலேருந்து பிரிஞ்சு இன்னொரு சாக்கையை சொல்லி அதுலேருந்து வேற சாக்கையை சொல்லின்னு இதை பிரிச்சு சொன்னவா. அப்போ இந்த பல அனுசாக்கைகள் இந்த சாக்கல்யரோட சேர்ந்துதான் இந்த எல்லாரும் இந்த ரிஷிகள் ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்றோமோ இல்லையோ, அதுலேருந்து இந்த பல பிரிவுகள் அதை மேல மேல அதை பிரிச்சு இந்த மாதிரி அவ போட்டு கொடுக்குறா. ஏதே பக்ருஜாக புரோக்தாக சம்ஹிதாக பிரவர்த்திதாக. இந்த ஒரு இந்த 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 ரிக்வேதத்தை இந்த மாதிரி லோகத்துல பரவச் செய்தவர்கள்னு அர்த்தம். ரிக்வேதத்தை இந்த மாதிரி பரவச் செய்தவர்கள் பஹ்ருச்சர்கள். சொல்ற ஏதே பஹ்ருஜா புரோக்தாக சம்ஹிதாக, எவர்களால் இந்த ரிக்வேதமானது லோகத்தில் எத்தனையோ ரிஷிகள் பேரெல்லாம் சொன்னாரோ இல்லையோ, இத்தனையோ ரிஷிகள் பேரெல்லாம் சொன்னதுனால அவர்களுக்கெல்லாம் பஹ்ருச்சர்கள், பலவிதமான ரிக்குகளை அறிந்து கொண்டவர்கள் அப்படின்னு பெயர் அதை சொன்னேன். இந்த ரிக்வேதத்தினுடைய பிரிவை முடிக்கிறார். அடுத்தது 5வது அத்தியாயத்துல யஜுர்வேதம், அந்த சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் அது எப்படி உண்டாச்சுங்கிறத பத்தி அந்த 5வது அத்தியாயத்துல சொல்றார். ஸ்ரீ பராசரஹா யஜுர்வேத தரோஹோ சாகாஹ சப்தவிம்சன் மகாமுனிஹி வைஷம்பாயன நாமா அசோ வியாச சிஷ்யஸ்சகார சிஷ்யேப்யः பிரததௌ ஜகுருஹு தே அபி
அனுக்கிரமாத். இந்த வியாச முனிவர் ஒரு ஒரு சொல்றார், வியாசருடைய சிஷ்யர் வைஷம்பாயனர். நம்ம சகசிரநாமம் சொல்றோமோ இல்லையோ, வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மா. அவர் வியாசருடைய சிஷ்யர் வைஷம்பாயனர். அதுல சொல்ற, வைஷம்பாயன நாமா அசோ வியாச சிஷ்யா சகார. எழுதுற, வியாசருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய இந்த வைஷம்பாயனர் அதுல சொல்ற, இந்த அவர் இந்த யஜுர்வேதம் அப்படிங்கிற யஜுர்வேத தரோஹோ, யஜுர்வேதம்ன்ற ஒரு பெரிய விருட்சம். அந்த விருட்சத்துக்கு எத்தனை கிளைகள்? சப்தவிம்சன் மகாமுனி. சப்தவிம்சா சப்தவிம்சன்னா 27 கிளைகளாக சாக்கைகளாக இந்த யஜுர்வேதத்தை பிரித்தார். இந்த 27 சாக்கைகளையும் அல்ல சிஷ்யேபியா பிரததௌ தாஷ்ச ஜக்ருஹு தே அப்படி அனுக்கிரமாது. அவ அந்த தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் இதையெல்லாம் சொல்லி கொடுத்து ஆரம்பிச்சார். சொல்ற, சிஷ்யேபியா பிரதோ தாஷ்ச ஜக்ருஹு தே யாஜ்ஞவல்க்யஸ்து தத்ர அபூத் பிரம்மராதசுதோத்விஜ சிஷ்யா பரமதர்மஜ்ஞா குருவிருத்தி பரஸ்ததா. இப்போ அந்த வைஷம்பாயனருடைய ஒரு ரொம்ப பெட் ஸ்டூடெண்ட், ரொம்ப வேண்டப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த யாஜ்ஞவல்யர் தான். வைஷம்பாயனருக்கு ரொம்ப க்ளோஸ் ஸ்டூடெண்ட். சில பாத்தியார்களுக்கெல்லாம் ஒரு சிஷ்யன் பேரிடத்துல ரொம்ப வாஞ்ச ஜாஸ்தியா இருக்கும், அவனை பத்தி கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். இந்த வைஷம்பாயனுடைய அவருடைய பிரதான சிஷ்யரான யாஜ்ஞவல்யர், அவர் அப்பா பிரம்மராதர்னு பேரான். பிரம்மராதருடைய புத்திரராக எழுதுறார், யாஜ்ஞவல்யத்ர அபூத் பிரம்மராதசுதோத்விஜ சிஷ்யா பரமதர்மஜ்ஞா. ரொம்ப வசத்தியான சிஷ்யர் அவருக்கு பண்ணார். அவருக்கு ஆச்சாரியனுக்கு சிஸ்ரூஷையெல்லாம் பண்ணி சகல வித்தியைகளை எல்லாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்தார். அந்த சமயத்துல ரிஷிர் யோ அத்ய மகாமேரோஹோ சமாஜே ந அகமிஷ்யதி தஸ்யவை சப்தராத்ராத்து பிரம்மஹத்யா பவிஷ்யதி பூர்வமேவம் முனிகணைஹி சமயோ யஹா கிருதோத்விஜ வைஷம்பாயன ஏகஸ்தூதம் व्यतिक्रांतवान् ததா. அந்த காலத்துல இந்த ரிஷி, ஏன்னா இப்போ வியாசர் இந்த சிலபஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டார், இதெல்லாம் பிரிச்சு இந்த மாதிரின்னு கொடுத்துட்டார். அப்பப்போ ரிஷிகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை பற்றி யாரையாவது ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப விசேஷமா இது எப்படின்னெல்லாம் அந்த சிஷ்யர்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஒரு சந்தர்ப்பத்தில் வைஷம்பாயனர் அன்னைக்கு போகலை, அந்த சபைக்கு போகலை. ஆனால் அவள் என்ன பண்ணா, ஒரு அவளுக்குள்ள ஒரு ஒரு சங்கேதம், ஒரு கண்டிஷன், நம்முடைய சபைக்கு எந்த ரிஷி வரலையோ அவளுக்கு ஒரு வாரத்துக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாக கடவுது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து வச்சுட்டாளாம் ரிஷி. அதாவது பிரம்ம சபைக்கு நடக்கிறச்சே அந்த அவசியம் அதில் அன்வயிக்கணும். நாம் பார்க்குறோமோ இல்லையா, நம்ம மடத்துல எல்லாம் சதஸ் நடக்கிறச்சே அன்னைக்கு இருந்தால் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறோம், அப்புறம் எங்கேயாவது காணா போய்டுறோம். நம்ம காரியங்கள் வியாபாரங்கள் இருக்கு. அப்படி இல்லாமல் அந்த ஒரு சதஸோ அதெல்லாம் இருந்தால் பூர்த்தியா இருந்து பண்ணாதான் அது சோபிக்கும். இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் ஒரு கண்டிஷன் போட்டுண்டா, ரிஷிகள்லாம் இந்த சபைக்கு வர வேண்டியதுன்னு போட்டுட்டு வைஷம்பாயனர் ஒரு நாள் அந்த சபைக்கு போக முடியலை. அந்த சபைக்கு போட முடியல. சபைக்கு வராத இருந்தா என்ன ஒரு கஷ்டம்னா, ரிஷிகள்லாம் ஒரு கண்டிஷன் சாபம் கொடுத்து வச்சிருந்தா, நமக்கு தெரிஞ்சே இந்த ஒரு சபைக்கு யார் வராம இருக்கானோ அவனுக்கு 7 நாள் பிரம்மஹத்தி தோஷம் வர வேண்டியது அப்படின்னு ஒரு சாபத்தை போட்டு வச்சிருந்தா அந்த ரிஷிகள் எல்லாருமே. எல்லாரும் இந்த சொல்லிட்ட இந்த மாதிரி யார் வரலையோ அவளுக்கு ஒரு வாரம் அந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஒரு
இவாள்லாம் எங்க போய் கூடுவா அப்படின்னா மகாமேரு பர்வதத்துல இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாளாம். அந்த சிஷ்யா பரமதர்மஜோ சத்தராத் ஸ்வஸ்திரியம் பாலகம் சோ அத பதா ஸ்பிருஷ்டம் அதாடயது. அவர் பிரம்மஹத்தி சபம் ஒரு பிரம்மஹத்தி தோஷம் இவருக்கு வைசம்பாயனருக்கு எப்படி வந்ததுன்னு சொல்ல பாரு. பிரம்மஹத்தி தோஷம் அவனுக்கு வரட்டும், சபைக்கு இன்னைக்கு யார் வரலையோ அவளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டா பிரம்மஹத்தி தோஷம் வரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு சபிச்சுட்டுதான். அன்னைக்கு இவருக்கு எப்படி பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, ஒரு இவர் அன்னைக்கு போகல இந்த சபைக்கு, அந்த கெட் டுகெதர் மீட்டிங்க்கு இவர் வைசம்பாயனர் போல. அந்த சமயத்துல இவருடைய வைசம்பாயனருடைய தங்கை ஒத்தி இருக்கா. அவ பிரசவிச்சிருந்த ஆத்துல பிரசவிச்சிருந்த போது இவர் ஏதோ பார்க்கல, இவர் மேல ஏதோ பார்த்துன்னு வச்சு அந்த சிசு, பச்சை சிசு ஏதோ மிதிச்சுட்டார். அந்த குழந்தைய மிதிச்ச உடனே அந்த குழந்தை போயிடுச்சு. தன்னுடைய சொந்த மருமான் இவர் என்ன பண்ணாரு, கவனிக்காததுனால அத போயிட்டார். ஸ்வஸ்திரியம் பாலகம் சோ அத பதா ஸ்பிருஷ்டம் அதாடயது. காலால போய் அந்த குழந்தைக்கு அது இதுவாயிடுது, அந்த குழந்தை போயிடுத்து. போனதுனால இவருக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து சேர்ந்து கொடுத்து. இவருக்கு வந்து வைசம்பாயனருக்கு வந்த பிரம்மஹத்தி தோஷம் எப்படின்னா, இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் வந்து, ஏன்னா அவன் சாபம் கொடுத்துருந்தா சாபத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் ஏதோ பண்ண அந்த தோஷம் இவருக்கு வந்துடுத்து. வந்தா இவருக்கு ஐயோ ஏன்னா இது மாதிரி ஆயிடுத்தே அப்படின்னா உடனே தன்னுடைய சிஷ்யனை இல்லையாவும் கூட்டார். சிஷ்யானாக போஹோ சிஷ்யா பிரம்மஹத்யாபகம் விரதம் சரத்வம் மத்கிருதே சர்வே ந விசாரியம் இதம் ததா. சொன்ன, நீங்க எல்லாரும் சேர்ந்து யோஜனையே பண்ண வேண்டாம், எனக்கு என்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் போறதுக்கு உண்டான காரியத்தை எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சிஷ்யால பார்த்து வைசம்பாயனர் சொல்லிட்டார். சிஷ்யானாக போ சிஷ்யா பிரம்மஹத்யா அபகம் விரதம் சரத்வம் மத்கதே சர்வே ந விசாரியம் இதம். ஒன்னும் யோஜனையே பண்ணாதீங்கோ, இதையெல்லாம் பண்ணி இது எப்படியாவது என்ன இந்த பிரம்மஹத்தி தோஷத்திலேருந்து என்னை விடுவிக்கிற மாதிரி ஏதாவது காரியத்தை பண்ணுங்கோன்னு சொன்னார். ஸ்ரீ பராசரஹா இத்யுக்த்வா ருதிராக்தானி ஸ்வரூபாணி யஜோம்ஷி சஹா சர்தயித்வா ததௌ தஸ்மை யயோச ஸ்வேச்சயா முனிஹி. அப்போ சொன்னாராம், ஒரு அதாக யாஜ்ஞவல்க்யஸ்து கிம் ஏபிஹி பகவன் த்விஜைஹ க்லேஷிதைஹ அல்பதேஜோபிஹ சரிஷ்யே அகமிதம் விரதம். உடனே யாஜ்ஞவல்கியரும் அவருடைய சிஷ்யர், வைசம்பாயனருடைய சிஷ்யர் தான். அவர் வந்து, சுவாமி இவாளெல்லாம் வச்சுட்டு எதுக்கு, அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஞானம் போராது, அவளுக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ தேஜஸ் குறைச்சலா இருக்கு. அவர் சொல்றாராம், அதாக யாஜ்ஞவல்க்யஸ்து கிம் ஏபிஹி பகவன், இவாளால என்னத்துக்கு சுவாமி இவாளையே கஷ்டப்படுத்துறாள், அவளையெல்லாம் போராது. கிளேஷிதைஹி அல்ப தேஜோபி, ரொம்ப கிளேசத்தை கொடுக்கக்கூடியவரும் அல்ப தேஜஸ் தான் இவருக்கும் இருக்கே. ஆகையினால என்ன பண்றதுன்னு கேட்டா, சரிஷ்யே அகம், நான் ஒத்தனே உங்களுக்கு பிரம்மஹத்தி தோரத்துக்கு உண்டான ஒரு விரதத்தெல்லாம் நான் பண்ணிடுறேனே அப்படின்னு வாத்தியார்கிட்ட போய் சொல்றார். இத கேட்ட உடனே அவருக்கு அசாத்திய கோபம் வந்துடுது வைசம்பாயனருக்கு. நிஸ்தேஜசோ பதஸ்யேன அந்யத்வம் பிராமண புங்கவம் தேன சிஷ்யேன. அதற்கே ததோ குருத்தோ குரு பிராக யாஜ்ஞவல்க்யம் மகாமுனி. இதை கேட்ட உடனே ஆச்சாரியருக்கு மகா கோபம் வந்துடுது. முச்சியதாம் எத்வயா அதீதம் மத்தோ விப்ரா அவமானக. விப்ராள்னா பிராமணர், நீ எப்படி மற்றவாளை பத்தி தோஷம் சொல்லுவ? அவளும் உன்னை போல ஒரு சிஷ்யா, அவளும் பிராமணர்களாக இருக்கக்கூடியவர். அவ அத்தனை பேரும் சேர்ந்து நான் ஒரு காரியம் சொல்லி இருக்கேன்,
அவளை பத்தி நீ ரொம்ப தோஷமா, இவாளெல்லாம் ரொம்ப அல்ப தேஜஸை உடையவர்கள்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபிச்சுன்னு. ஏன்னா இன்னொரு பாகவத அபச்சாரப்படுறதுல அவருக்கு அபிப்பிராயம் இல்லை. இப்படி ஆக்ஞமல் கேசனன், நீ ஏன் இந்த மாதிரி அபச்சாரப்படுற, அதனால நீ இன்னும் என்கிட்ட சிஷ்யனா இருக்க வேண்டாம், நான் சொல்லி கொடுத்த வித்தியெல்லாம் திருப்பி கக்கிவிட எனக்கு அப்படின்னு சாபம் கொடுத்துட்டேன், வச்சுட்டார். நான் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன், முச்சியதாம் எத்வயா அதீதம், நீ எங்கிட்டேந்து என்னென்னலாம் அத்தியனம் பண்ணி கத்துண்டையோ அது எல்லாம் முச்சியதாம், அதை விடுவிச்சுடு. மத்தகா விப்ர அவமானக, பிராமணர்களை அவமானம் செய்பவனே நீ இதுக்கு லாயக்கல்ல. எப்ப நீ இன்னொரு சகபாடியான பிராமணன் இடத்துல தோஷத்தை சொல்லி ஆரோபணம் பண்ணி அவனை இந்த மாதிரி ஒரு நிந்திச்சியோ, இனிமே நீ எனக்கு சிஷ்யனா இருக்க வேண்டாம், நான் கத்துக் கொடுத்த விதையெல்லாம் எனக்கு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு கோபமா சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஒரு இந்த சொல்ற நிஸ்தேஜசோ பதஸ்யேன அந்யத்வம் பிராமண புங்கவான் தேன சிஷ்யேன ந அர்த்தோஸ்தி மம ஆஜ்ஞா பங்க காரிணா. அதாவது ஒரு நீ எப்போ பிராமணர்களை எல்லாம் அவமானம் பண்ணிட்டியோ இதுக்கெல்லாம் லாயக்கல்ல, நான் சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எப்ப நீ அவளை சொல்லிட்டியோ இனிமே நீ எங்கிட்ட சிஷ்யனாகவும் இருக்க வேண்டாம் சொல்ற. நிஸ்தேஜசா பதஸ்ய அந்யத்துவம் பிராமண புங்கவான் தேன சிஷ்யேன ந அர்த்தோஸ்தி மம ஆஜ்ஞா பங்ககாரினா, என்னுடைய கட்டளையை நீ மீறினவர், அதனால இதெல்லாம் நீ இருக்க வேண்டாம், நீ கத்துவப்படி இனிமே எனக்கு சிஷ்யனாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு விட்டார். அது மேல சொல்ற பராசரஹா இத்யுக்த்வா ருதிராக்தானி சரூபாணி யஜும்ஷிசா சர்தயித்வா ததோ தஸ்மை யயோச்ச ஸ்வேச்சயா முனிஹி. இதுக்கு மேல அந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் இன்னும் விஸ்தாரமாக சொல்றார், அந்த யஜுர்வேத சாக்கைகளை எல்லாம். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா இத கேளுங்க, அதுக்கப்புறம் சந்தேகத்துக்கு மேல மேல பண்ணலாம். பாவதால் அன்மியூட் பண்ணிட்டு சந்தேகம் கேட்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன் அடியன். அடியனுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த வேத அங்கங்கள்ங்கிறது 6 அங்கங்களுமே எல்லா வேதத்துக்கும் காமன் தானா? அது இல்ல இந்த இப்ப இந்த பிரிவுகள்ல ஏதாவது ஒவ்வொரு வேதத்துக்கு ஒரு அங்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி வேதாங்கங்கள்ங்கிறது சிக்ஷான்னு முதல்ல சொல்றோம். சிக்ஷாங்கிறது என்னன்னு கேட்டா அந்த ஃபொனட்டிக்ஸ், சிக்ஷை சிக்ஷை அப்படிங்கிறது ஃபொனட்டிக்ஸ். அதை பத்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், படிக்க படிக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஒரு எழுத்து இருக்கு, அந்த எழுத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கறது வேதம். இதை நம்ம தைத்திரிய உபனிஷத்துல சொல்ல சீக்ஷாம்பியா சியாம வர்ணா மாத்ரா பலம் சாமசந்தானஹா அப்படின்னு அங்க சொல்ற. இது மேலெழுந்த வாரியா சொல்றது. அதாவது ஒரு எழுத்தை எப்படி அழுத்தி உச்சரிக்கணும், எப்படி அதை கொஞ்சம் அந்த மிருதுவா உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை அவளே சொல்றா. இப்போ பூனை இருக்கு, பூனை எலியை பிடிக்கிற போது அந்த எலியை பிடிச்ச உடனே அந்த எலி அது போயிடும், பிராணன் போயிடும், அவ்வளவு ஹார்டா இருக்கும் அது. இதே பூனை தன்னுடைய குட்டிய வாயால கவ்விண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு விடும், ஒரு இடத்துல வைக்காது. அதே பல்லுதான் எலியை பிடிக்கிறச்சே எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும், தன்னுடைய குட்டியை பிடிக்கிறச்சே எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுத்தை உச்சாரணம் பண்றதுக்கு இவ்வளவு எஃபர்ட், இந்த மாதிரி உச்சரிக்கணும். ஏன்னா வேதத்துக்கு உச்சாரணம், அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். அதை பத்தியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு இந்த மாதிரி சிக்ஷைகள்லயே எத்தனையோ சிக்ஷைகள் இருக்கு. நாரத சிக்ஷா, பாணினிய சிக்ஷா, அந்த சிக்ஷா, இந்த சிக்ஷான்னெல்லாம் எத்தனையோ சிக்ஷைகள். ஒருத்தரும் அதை அனலைஸ் பண்ணியிருக்கா. ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்கு.
அது சிக்ஷைன்னு பேர். வியாக்கரணம் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ட், அந்த ஒரு அந்த ஒரு வார்த்தைங்கிறது எப்படி உண்டாகிறது, அதாவது ஒரு அது வெர்ப, அந்த இது நவுன், இது எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தை எப்படி உண்டாகும், ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ட், அவ்வளவுதான். அது வியாக்கரணம். சந்தஸ் அப்படிங்கிறது இந்த மெட்ரிக்ஸ், இந்த மந்திரங்கள்லாம் இப்ப காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி அப்படின்னு எல்லாம் சொல்றமே, அதுக்கு இந்த மந்திரங்களுக்கு அது எப்படி, அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அது என்ன சொல்லணுங்கிறது அது சந்தஸ். நிருத்தம்ங்கிறது எட்டிமாலஜி கீழே சொன்ன மாதிரி, இந்த நிருத்தமானது சொல்லுக்கும் பொருளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சார். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த லாஜிக்கல் ரிலேஷன் பிட்வீன் அ வேர்ட் அண்ட் இட்ஸ் சென்ஸ். வேதத்துல ஒரு சப்தம் இருக்கு, இந்த சப்தத்துக்கு இன்ன பொருள், ஏன் இந்த சப்தத்துக்கு இன்ன பொருளை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறது தான் நிருத்தம்னு பேர். அப்புறம் கல்பம், அப்புறம் ஜோதிஷம். ஜோதிஷம்னா இந்த அஸ்ட்ராலஜி, இப்ப நம்ம சொல்ற அஸ்ட்ராலஜி இல்லை, இந்த வேத கிரியைகள், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்றதுக்கு உண்டான காலங்கள், அஸ்ட்ரானமின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த சொல்றதுங்கிறது தான் ஜோதிஷம்னு பேர். இந்த கல்பம்ங்கிறது அந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் சொல்றோம். ஸோ ஒரு வேதத்தை படிக்கிறதுன்றது என்னன்னு கேட்டா, அதனுடைய அப்ளிகபிலிட்டியை சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த 6 அங்கங்கள் ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது அப்ப இருக்கா, இந்த மாதிரி 6 அங்கங்களோட அத்தியனம் பண்றவா இருக்கா. ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட அங்கங்களோட அத்தியனம் பண்ணி கனபாட்டியா ஆறுதுங்கிறது 40 வயசு ஆயிடும். 6 வயசுல உபநயனம் பண்ணா 34 வருஷம் ஆகும் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ரொம்ப இன்டென்ஸா படிச்சா அவ்வளவு சிரமமா இருக்கும், ஆனா சுவாரஸ்யமா இருக்கும். தற்காலத்துல படிக்கக்கூடிய பெரிய பெரிய படிப்புகள்லாம் விட இந்த பூர்ணமா வேதாத்தியனம் பண்றதுங்கிறது இன்னும் கஷ்டமான விஷயம். சுவாமி அதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க சுவாமி. எதை சொல்லணும்? அடியேன் மாமா, இந்த சீக்ஷா வியாக்கரணம் நிருத்தம் சொன்னேன் இல்லையா, அது இன்னொரு தடவை கொஞ்சம் இன்னொரு ஆவர்த்தி சொல்லணும், நோட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த சிக்ஷை அப்படிங்கிறது ஃபொனட்டிக்ஸ், இந்த ஃபொனீம்னு சொல்ற மாதிரி. இப்போ இங்கிலீஷ்ல சொல்றோம், ஒரு வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம், எப்படி ஒரு உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபொனட்டிக், ஃபொனாலஜின்னு சொல்றோமே, அந்த சொல்றோம், அதை சொல்றது சிக்ஷை. வியாக்கரணம் அப்படிங்கிறது இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ட், என்னென்ன லெட்டர்ஸை சேர்ந்து எப்படி, என்ன சப்தங்கள் ஒரு இர்ரெகுலராக அதை சொல்றதுங்கிறது, அது ஒன்றும் பர்பஸ் சர்வ் ஆகாது. இதை பத்தி மகாபாஷ்யத்துல அந்த பதஞ்சலி மகர்ஷி சொல்ற, நம்ம எத்தனையோ சப்தங்கள்லாம் பேசுறோம், பழகிறோம், பேசுறோமோ இல்லையோ, அந்த சப்தங்கள்லாம் அவர் சொல்றார், ஒரு சொல், ஒரு சப்தத்தை தெரிஞ்சுட்டா கூட நன்னா தெரிஞ்சுக்கோ, அதை நன்னா தெரிஞ்சுட்டு அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோ சொல்றார். ஏக சப்தா சம்யக் ஞாதா சுஷ்டு பிரயுக்தா ஸ்வர்கே லோகே காமதுக்பவதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு சப்தத்தை தெரிஞ்சுட்டாலும் நன்னா தெரிஞ்சுக்கோ, நன்னா தெரிஞ்சுட்டு அந்த சப்தத்தை எப்படி எந்த சந்தர்ப்பத்துல பிரயோகம் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த பேசுறதுங்கிறது ஒரு ஆர்ட், அதான் இம்ப்ரெசிவா பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். ரொம்ப ஒரு சாட்டர் பாக்ஸ், ஒரு கருலஸ் எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, இஷ்டத்துக்கு பேசுறதுங்கிறது அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசுற போதே பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும். ஒரு திருஷ்டாந்தம் எங்க சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயர் முதல்ல இன்ட்ரோடக்ஷன், இவா பெருமாளும் இளைய பெருமாளும் சீதையை தேடிட்டு பம்பா நதிக்கரையில இந்த பம்பாக்க போற போது சுக்ரீவன் கட்டளை இடுறான் ஆஞ்சநேயர்கிட்ட போய், யாரு பார்த்துடுவா 2 பேரும் வில்லோட வராளேன்னு உடனே அவ போய் சேவிக்கிறார். சேவிச்சுட்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் பத்தி விசாரிக்கிறார். ஒரு அழகான ஒரு 19 ஸ்லோகம். பெருமாள் பிராட்டிய பிரிஞ்சு ரொம்ப சோகத்துல இருக்கார், தேடிட்டு வரப்போது இவர் கேள்வி கேட்ட உடனே ஏதாவது சொல்லலாம் இல்லையோ, அந்த பேச்சுல அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு பெருமாள். உடனே இளைய பெருமாளை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா இவர் பேசினதை கேட்டியா, எவ்வளவு ஆச்சரியமா பேசினார் பத்தியா,
சகல வியாக்கரண சாஸ்திரத்தையும் மொத்தம் கரைச்சு குடிச்சிருந்தாதான் இவ்வளவு அழகா பேச முடியும். அந்த துக்கத்திலேயும் பெருமாளை அந்த ஆஞ்சநேயனை அப்ரிஷியேட் பண்ற. அதே மாதிரி சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் பிராட்டிய பார்க்கற, பார்த்துட்டு யோசனை பண்ற, நாம எப்படி பிராட்டியோட நம்ம கான்வர்சேஷன், இவர் தூதரா வந்திருக்க, சீதை இவருக்கு தெரியும், ஆனா சீதைக்கு இவரை தெரியாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்திரீ, முன்ன பின்ன அவ பார்க்காத ஸ்திரீயின் இடத்துல போய் சட்டுன்னு பேச முடியாது. அவளுக்கு ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் இருந்தாதான் அவளோட பேச முடியும். பிராட்டியோட தான் எப்படி பேசணும் அப்படிங்கிறத முதல்ல கன்சீவ் பண்ணிக்கிற, நல்லா யோஜனை பண்ணிக்கிற. இந்த மாதிரி பல யோஜனைகளுக்கு பிறகு பிராட்டி கிட்ட மெதுவா பேச ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சமாஜிமான்னு அங்க மெதுவா ஆரம்பிச்சு அவரை பத்தி சொல்லி பார்த்த உடனே பிராட்டிக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படி ஆச்சரியப்படுறான். இதெல்லாம் பார்க்கிற போது எவ்வளவு இதுதான் கம்பராமாயணத்துல சொல்ற போது அனுமானுக்கு சொல்லின் செல்வன் அப்படின்னு ஒரு விருதம் கொடுக்கிற. அவ்வளவு ஆச்சரியம். அதனால ஒரு சப்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறதாக இருந்தாலும் அது எவ்வளவு நன்னா தெரிஞ்சு. ஏன்னா வேதத்துல இருக்கக்கூடிய சப்தங்கள்லாம் ஒண்ணு கூட வேஸ்ட் கிடையாது, எல்லாம் பர்பஸ்ஃபுல், மீனிங்ஃபுல், அவ்வளவு ஆழமானது. அதையெல்லாம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த நிருத்தம்ங்கிறது. அப்புறம் அந்த சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், அதனுடைய மீட்டர், அந்த ஒரு மந்திரமும் என்ன விருத்தத்துல இருக்கு, என்ன சந்தஸ்ல இருக்கு, பங்கி, திருஷ்டப்பு, ஜகதி, உஷ்ணிக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் லட்சணங்கள் இருக்கு. இந்த சந்த சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு பாதத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கணும், இத்தனை மாத்திரைகள், அதெல்லாம் மாத்திரா விருத்தங்கள்னு இருக்கும். அப்புறம் அந்த இதெல்லாம் நிறைய இருக்கு. அது ஒரு சாஸ்திரம், சந்த சாஸ்திரம்னு பேர். ஜோதிஷம்ங்கிறது அந்த கர்மாக்களை பண்ணக்கூடிய காலத்தை நிர்ணயம் பண்றதுங்கிறது தான் அந்த ஜோதிஷ சாஸ்திரம், அஸ்ட்ரானமின்னு சொல்லுங்க. அப்புறம் கல்பம்ங்கிறது ஆக்சுவலா அது எப்படி அந்த ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை எப்படி சொல்றதுங்கிறது தான் இந்த கல்பம்னு பேர். இது ஒன்னொன்னுமே பெரிய சாஸ்திரம். இப்போ நிருத்தம்னு எடுத்தனா நிருத்தம் இவ்வளோ பெரிய புஸ்தகம், அதை படிக்கிறதுக்கே நமக்கு போராது. மகான்கள்லாம் அதை ரொம்ப அனாயாசமா நம்ம வேதாத்தியனம் பண்ணி இதெல்லாம் எவ்வளவோ தெரிஞ்சுட்டு இருக்கா, நாம தெரிஞ்சுக்காத அதெல்லாம் விட்டுட்டோம். அதான் உங்களுடைய பாக்கியம். ரொம்ப நல்ல அற்புதமான எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடியன் சுவாமி, இந்த இப்போ இந்தந்த ரிஷிகள் இந்தந்த வேதத்தை கம்பைல் பண்ணணும் அப்படின்னு அது பெருமாள் சங்கல்பம் அடியன். அதே மாதிரி இப்ப ஒரு ஜெனரேஷன் இப்ப நமக்கு நம்ம அதுல யஜுர்வேதம் அப்படின்னு வர்றது அது எப்படி அந்த ரிஷியோட பரம்பரையில நம்ம வந்ததுனால அப்படின்னு வருதா, இல்ல அது எந்த பேசிஸ்ல அந்த அலைன்மெண்ட் ஆறுது? இல்ல, அந்த சாக்கையில வந்திருக்கும், அந்த சாக்கையை சேர்ந்தவர்கள். அதை பத்தி அடுத்த எஜுர்வேதத்துல சொல்லுவார். அந்த ரிஷிகள் மேல அவ சிஷ்ய பரம்பரைன்னு வந்ததுனால அந்த வேதத்தினுடைய சாக்கைகள்ல வரும். அதை பிரிக்கிற அந்த மாதிரி பிரிச்சு ரிஷிகளே பிரிச்சு இதெல்லாம் எப்படி வேத ஒரு விருட்சமானது எப்படி ஒரு பெரிய காடா வளர்ந்ததுன்றதுதான் பின்னாடி சொல்ல போற. ஒரு ரிஷியும் எப்படி அவா சிஷ்யம். இப்ப நம்ம ஒரு வாத்தியார் இருக்கோம், வாத்தியார்கிட்ட எத்தனையோ பேர் படிக்கிறா, படிச்சா இப்ப அவளுடைய சிஷ்யர்கள், அவளுக்கு மேல அவரை சிஷ்யர்கள், இதெல்லாம் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்ற மாதிரி இந்த வேதத்துக்கு ஒதுனுக்கு ஒரு சாக்கைகள் அந்த மாதிரி வராது. இப்ப அந்த ரிஷிகள் இவ்வாறு அலைன் ஆனது அது பகவத் சங்கல்பம் ஆடியன். ஆமா, எல்லாமே பகவானுடைய சங்கல்பம் தானே. தன்யாஸ்மி.